மாணிக்கம் சொல்றாரு, செல்லம்மா உன் கழுத்துல இருக்க தாலிய முதல்ல தூக்கி வீசு. மாணிக்கம், என் உயிர் இருக்கிற முடியும் அந்த தப்ப மாத்திரம் நான் பண்ணவே மாட்டேன். மாணிக்கம் தாலிய புடிச்சு இழுக்கிறாரு. செல்லம்மா அதை பாதுகாக்கிறதுக்காண்டி மாணிக்கத்தோட கைய பிடிக்கிறாங்க. சில மாணிக்கத்தை ஒரு கேட்ல தள்ளி விடுறாங்க. செல்லம்மா பாட்டில வச்சும் அடிக்கிறாங்க மாணிக்கத்தோட தலைய. செல்லம்மா மலரை கூட்டிக்கிட்டு போறாங்க. இனிமேட்டு இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மேகா கிட்ட மாணிக்கம் சொல்றாரு, செல்லம்மா பாட்டில வச்சு என் மண்டைய அடிச்சுட்டு தப்பிச்சுட்டா மேகா. வலி ரொம்ப பயங்கரமா இருக்கு மேகா. என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியா மேகா? உன்னைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக முடியாது. கூட்டிட்டு போனா போலீஸ் என்னையும் சேர்த்து பிடிச்சிரும். மேகா மாணிக்கத்தை விட்டுட்டு வேகமா நடந்து வராங்க. போலீஸ் வர்றத பாத்துடுறாங்க. மேகா திருப்பி பின்னாடியே ஓடியாந்து மாணிக்கத்துக்கிட்ட, போலீஸ் வந்துருச்சு மேகா, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட வருவ, எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீ என்ன விட்டுட்டு போயிருவ. மேகாவை அடிக்கிறாரு மாணிக்கம். மேகா விழுகுறாங்க. அப்ப மாணிக்கம் சொல்றாரு, இந்த நடந்த கடத்தலுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் கிட்ட சொல்ல போறேன், அப்ரூவரா மாற போறேன்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போறாரு. மேகா மாணிக்கம் மாணிக்கம்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. மாணிக்கம் மதிக்காம வேகமா நடந்து போறாரு. அப்ப ஒரு இரும்பு ராடை வச்சு மாணிக்கத்தை அடிக்கிறாங்க மேகா. மாணிக்கம் சுருண்டு விழுகிறாரு. மேகா விட்டுட்டு வேகமா ஓடுறாங்க. போலீஸ் சுத்தி பார்த்துட்டு வர்றப்ப மாணிக்கம் விழுந்து கிடக்குறாரு. தொட்டு பார்த்துட்டு மாணிக்கம் இறந்துட்டாருன்னு போலீஸ் சொல்றாங்க. இன்று ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை சந்திப்போம்.